விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தான் ஒரு அரசியல் தலைவர் அல்ல, ஒரு கும்பல் தலைவர் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். வழக்கறிஞர் சமூகம் என்பது பொதுமக்களை அடிமட்டத்தில் இருப்பவர்கள் என்றாலும் கூட அவர்களது அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்காக சமூகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரு சமூகம் வழக்கறிஞர் சமூகம். அப்படிப்பட்ட வழக்கறிஞரையே உயர்நீதிமன்ற கேம்பஸ்ல வச்சு மிக கொடுமையான முறையில தாக்கிவிட்டு இன்றைக்கு முறைச்சு பார்த்தா அதனால நாங்க அடிச்சோம் என்று திருமாவளவன் பேசுகிற அளவிற்கு தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது. தமிழக காவல்துறை வெளிப்படையா வீடியோ இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி குண்டர்கள் திருமாவளவன் அவர்களுடைய ஆணைக்கிணங்க, அவருடைய தூண்டுதலுக்கிணங்க அவர் தான் காருக்குள்ள இருந்து உட்காந்து போய் அடிக்கடான்னு சொல்றாரு. இவங்க அடிக்கிறாங்க, ரோட்ல வச்சு அடிக்கிறாங்க, பொதுமக்கள் பாக்குற இடத்துல பப்ளிக் பிளேஸ்ல வச்சு அடிக்கிறாங்க. உயிரை காப்பாத்திக் கொள்வதற்காக ராஜீவ்காந்தி என்கிற அந்த வழக்கறிஞர் பார் கவுன்சிலுக்குள்ள போய் தஞ்சம் அடைகிறார். பார் கவுன்சில் உள்ள பூந்து அடிக்கிறாங்க. பார் கவுன்சில் உள்ள அப்படின்றது ஹைகோர்ட் கேம்பஸ்குள்ள வருது. தலைமை நீதி அரசர் இதுல சென்னை உயர்நீதிமன்றம் சூமோட்டோவாக இந்த வழக்கை எடுத்திருக்க வேண்டும். இதை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனா தமிழக காவல்துறை இப்பொழுது வரை ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணல. ராஜீவ்காந்தி பாதிக்கப்பட்ட அந்த வழக்கறிஞரிடமிருந்து புகாரை கூட பெறுவதற்கு இந்த காவல்துறை மறுக்கிறது என்று சொன்னால் தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா? அண்ணல் அம்பேத்கர் கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் தமிழகத்தில் நடைமுறையில் இருக்கிறதா, இல்லை இங்க காட்டாட்சி நடந்து கொண்டிருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக இந்த விஷயத்துல தலையிட்டு திருமாவளவன் அவர்களை முதல் குற்றவாளியாக சேர்த்து அந்த வழக்கறிஞரை தாக்கிய அத்துணை குண்டர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்து முழுமையான தண்டனையை பெற்றுத் தருவதற்கு இந்த தமிழக காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இந்த இடத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளராக நான் வரவில்லை, ஒரு வழக்கறிஞராக இதை நான் வலியுறுத்தி சொல்லிக் கொள்கிறேன். இன்றைய தேதியில தமிழக வழக்கறிஞர்கள் பார் கவுன்சில் முன்பாக திரண்டு திருமாவளவன் அவர்கள் மீதும் அவர்கள் கட்சியினர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறார்கள், மனு கொடுத்திருக்கிறார்கள் பார் கவுன்சில்ல. ஆக்சுவலா இவங்க வழக்கறிஞர்கள் போய் ஊர்வலமா போய் மனு கொடுக்கணும், சாலை மறியல் பண்ணணும்ன்ற அவசியமே இல்லை. பார் கவுன்சில் உள்ள சம்பவம் நடந்திருக்கு. பார் கவுன்சில் இந்நேரம் டிஜிபி கிட்ட பார் கவுன்சில் அபிஷியலா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும். பார் கவுன்சில் தன்னுடைய வேலை என்று எதை நினைத்துக் கொண்டிருக்கிறது? என்ரோல்மெண்ட்டுக்கு ஃபீஸ் வாங்குறதும் இல்ல வழக்கறிஞர்களுக்கு ஸ்டாம்புக்கும் ஐடி கார்டுக்கும் பணம் வாங்குறதும் தான் அசோசியேஷனும் பார் கவுன்சிலும் வேலை நினைச்சிட்டு இருக்கான்ற கேள்வி எழுது. ஒரு வழக்கறிஞரை பார் கவுன்சில் உள்ளேயே வச்சு தாக்கியிருக்காங்க. இதன் மீது எந்த விதமான நடவடிக்கையும் பார் கவுன்சில் எடுக்காது என்று சொன்னால், அட்வொகேட் அசோசியேஷன் எம்எச்ஏ உட்பட யாரும் இதற்கு போராட மாட்டார்கள் என்று சொன்னால், அப்ப என்ன அடிப்படையில் இங்க நடந்துகிட்டு இருக்கு? அப்ப சாதிய ரீதியாக சமூக ரீதியாகத்தான் வழக்கறிஞர் சங்கங்கள் பார் கவுன்சில் செயல்படும் என்று சொன்னால், அப்போ எல்லா வழக்கறிஞர்களும் சாதிக்கு ஒரு வழக்கறிஞர் சங்கம் வைத்துக் கொள்ள வேண்டுமா? அப்பொழுதுதான் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா என்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி இங்கு எழுகிறது. பாதிக்கப்பட்ட வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்கள் சொல்லுகிறார், நான் உள்ள பார் கவுன்சில்ல சேர்மேன் ரூம்ல பார் கவுன்சில் உள்ள உட்கார வச்சிருந்தாங்க, அங்க உள்ள என்ன அடிக்கிறாங்க, அடிக்கும்பொழுது என்னுடைய சமூகத்தை கேட்டார்கள் என்று சொல்லுகிறார் பாதிக்கப்பட்டவர். காவல்துறை இதை விசாரிக்கணும் இல்ல? திருமாவளவன் பேசும்போது என்ன சொல்றார்? அவருடைய சாதிக்காக நாங்க அடிக்கல. யாரும் அவரை கேட்கலையே, நீ சாதி கேட்டு அடிச்சியா, சாதிக்காக அடிச்சான்னு யாரும் கேட்கல. ஆனா திருமாவளவனே சொல்றார், முறைச்சு பார்த்ததுக்காக தான் அடிச்சோம் அப்படின்னு. அப்ப அதோடைய உள்ள அர்த்தம் என்ன? அவர் என்ன சொல்ல வர்றார்? எந்த கூட்டத்துல பேசினாரு தெரியுங்களா? செங்கல்பட்டுல இந்த விஷயத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில கொலை முயற்சி, கொலை இந்த மாதிரியான குற்ற வழக்குகள்ல குற்றச்சட்டத்துக்கு உள்ள போயிட்டு அந்த குற்றச்சட்டத்தில் இருக்கவங்களுக்கு அவார்டு கொடுக்குறாரு திருமாவளவன். ஏன்னா ஒரு சிறுத்தை 10 கேஸ் வாங்கணும்னு சொன்னார்ல, இந்தாப்பா 10 கேஸ் வாங்கிட்டேன் இந்த அவார்டுன்னு சொல்லிட்டு அந்த அவார்டு ஃபங்க்ஷன்ல பேசுறாரு திருமாவளவன் இந்த வார்த்தையை. எங்க போயிட்டு இருக்கு தமிழகம்? அதுவும் சரியா அடிக்கலையாம். ஏன்னா கொலை பண்ணிருக்கணுமா? அவர் இன்னும் ஹாஸ்பிட்டல் இருந்து எத்தனை நாள் சம்பவம் நடந்து? 1 வாரமா ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, இன்னும் சரியாயி வெளில வரல. கிரீவியஸ் சர்ச், கொடூரமான தாக்குதல், கொலை முயற்சி வழக்கு போடுவதற்கு உகந்ததான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனா திருமாவளவன் என்ன சொல்றாரு? சரியா அடிக்கலைங்க, சும்மா 4 தட்டு தட்டினாங்க. இது ஒரு அரசியல் தலைவர் பேசுகிற பேச்சா இல்ல ஒரு கும்பல் தலைவர் பேசுகிற பேச்சா?
ஒரு பெரும்பான்மை சமூகத்தை குற்ற வழியாக நடத்தி அவர்களை கல்விக்குள்ள போக விடாம, வேலை வாய்ப்புக்குள்ள போக விடாம, அவர்களை பல வழக்குகளை வாங்கி சமூகமாக மாத்தி கொண்டிருக்கிற ஒரு கொடூரத்தை திருமாவளவன் அரங்கிட்டு கொண்டிருக்கிறார். பட்டியல் சமூக பெருமக்களுக்கு இந்த நேரத்தில் நான் கோரிக்கை விடுகிறேன். நீங்கள் ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். திருமாவளவன் அவர்களை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும். உங்களுக்கு கல்வியை வழங்குகிற, வேலை வாய்ப்புக்கு வழிகாட்டுகிற ஒரு நல்ல தலைவர் தான் வேண்டுமே ஒழிய, அண்ணல் அம்பேத்கர் போன்ற ஒரு நல்ல ஒரு தலைவர் தான் வேண்டுமே ஒழிய, இந்த மாதிரி எஃப்ஐஆர் வாங்கிட்டு வா, போய் என்ன முறைச்சு பார்த்தானா போய் அடி, அவனை போய் தூக்கி போட்டு மிதின்னு சொல்ற தலைவர் தேவையில்லை. இதை சமூக மக்கள், தமிழ் சமூக மக்கள், பட்டியல் சமூக மக்கள் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு தமிழக மக்கள் கேட்கிற கேள்வி, ஒரு வழக்கறிஞரையே இந்த மாதிரி உயர்நீதிமன்ற வளாகத்துல விசிகா குண்டர்களால தாக்க முடியும் என்று சொன்னால் தமிழகத்துல எந்த பகுதி மக்களுக்கு இன்றைக்கு பாதுகாப்பு இருக்கிறது? தமிழக காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? மீண்டும் ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு, எந்த தரப்பு மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது? அப்ப விசிகாரன் எங்க வேணா யார் வீட்டுக்குள்ள வந்து புந்து வேணா யார வேணா அடிப்பாங்க. நீங்க அமைதியா இருக்கணும். இப்போ கடந்த ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக டிஜிபி அலுவலகத்தின் முன்பாக இவர் தாக்கப்பட்டார், ஏர்போர்ட் மூர்த்தி. அவர் திரும்பி தாக்குனாருன்னு உடனே பின்னங்கால் பிடரில் இடிபட ஓடினாங்க, கீழே ஊந்து ஓடினாங்க விசிகாரங்க. நீங்க தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க. இதே ராஜீவ் காந்தி தனியா இருந்தார், அவர் கூட ஒரு 10 பேர் இருந்திருந்தாருன்னா தாக்கியிருக்க மாட்டாங்க, பேசாம போயிருப்பாங்க. தனியா வந்துட்டாருன்னு உடனே முறைச்சு பார்த்தாங்களாம், அடிச்சுட்டாங்களாம். இது என்ன மனநிலை இது? நீங்க 20 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிச்சுட்டு அதுல என்ன உங்களுக்கு வீரம் வேண்டி கிடக்கு? அதை வேற ரொம்ப ஒரு வீரம் மாதிரி திருமாவளவன் இதுல செங்கல்பட்டு மீட்டிங்ல பேசிட்டு இருக்காரு. பார் கவுன்சில் வழக்கறிஞர்களுக்கான ஒரு அமைப்பாக இருக்கிறதா அல்ல அரசியலுக்கான ஒரு அமைப்பாக இருக்கிறதா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. வழக்கறிஞர்கள் மீது வருகிற புகார்கள், தேவையற்ற புகார்களை கூட விசாரணையே முறையாக நடத்தாமல் பல நேரங்களில் செயல்படுவதாக வழக்கறிஞர்கள் குமரி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் வழக்கறிஞர் மீது ஒரு தாக்குதல் என்று சொல்லும் பொழுது வழக்கறிஞர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கணும். இன்னும் சொல்ல போனா உங்க இன்ஸ்டிடியூஷன் சார், அங்க ஒரு கலவரம், ஒரு அடிதடி நடந்திருக்கு, எஃப்ஐஆர் கொடுக்கணுமா வேணாமா? நீங்க உண்மையை விசாரிச்சு நீங்க வந்து நடவடிக்கை எடுங்கன்னு டிஜிபி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அபிஷியலா உங்களுடைய அபிஷியல் கம்ப்ளைண்ட் இன்னும் வரலையே. சம்பவம் நடந்து 7 நாட்கள் ஆகியுமே பார் கவுன்சில் ஒரு கம்ப்ளைண்ட் கூட கொடுக்காதுன்னு சொன்னா அப்ப பார் கவுன்சில் யாருக்காக? வழக்கறிஞர்களுக்காகத்தானா இல்ல வழக்கறிஞர்களுக்கு எதிராக இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது இல்லையா? ஆகையால உடனடியாக பார் கவுன்சில் இதுல தமிழக காவல்துறையிடம் புகார் கொடுக்கணும். புகார் கொடுத்து நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி வலியுறுத்தணும். இன்னும் சொல்ல போனா சென்னை உயர்நீதிமன்றத்துடைய கேம்பஸ் அது, எல்லாம் பார் கவுன்சில் கேம்பஸ் அதோட முடிச்சுக்கிறாங்க. பார் கவுன்சில் கேம்பஸ் அப்படிங்கிறது டெக்னிக்கலா ஹைகோர்ட் கேம்பஸ். யாருடைய கண்ட்ரோல்? ரிஜிஸ்டார் கண்ட்ரோல் தானே வருது. ரிஜிஸ்டார் ஜெனரல் அவங்க ஹைகோர்ட் இதுல சூமூட்டா எடுக்கணும். ஹைகோர்ட் காவல்துறையை கூப்பிட்டு கேள்வி கேட்கணும். என்னுடைய கேம்பஸ்குள்ள இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு அடிதடி நடந்திருக்கு, ஒரு மிகப்பெரிய கொடூரமான தாக்குதல் நடந்திருக்கிறது, என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு சொல்லி காவல்துறை டிஜிபியை உயர்நீதிமன்றம் கேட்க வேண்டும். அதுதான் சட்டப்பூர்வமான நியாயம். அதையுமே இந்த நேரத்தில் நான் வலியுறுத்துகிறேன். நீதிமன்றத்துக்குள்ளேயே இந்த மாதிரி சம்பவம். ஆமா சார், தனியா ஒருத்தர் 2 வீலர்ல வந்து சார் திருமாவளவனை தாக்குறாங்க சார். இதை யாராவது நம்புவாங்களா? ஒருத்தர் தனியா ஸ்கூட்டில வந்து திருமாவளவனை தாக்கி அவருக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல், ஒரு மிகப்பெரிய சதின்னு சொன்னா அவ்வளவு பயந்து போயிருக்காரா திருமாவளவன்? ஒரு தனியா ஒருத்தர் 2 வீலர்ல வந்து உங்களை அட்டாக் பண்றாரா? அவ்வளவு வீக்கா இருக்கீங்களா நீங்க? ஒரு பக்கம் முறைச்சு பார்த்தாலே அடி போன்றீங்க, ஒரு பக்கம் தனியா ஒருத்தர் 2 வீலர்ல வந்துட்டாரு சார். அது வேற RSS சதின்றாரு அவர். ராஜீவ் காந்தி வந்து இவரே எல்லாரையும் RSSல சேர்த்துருவார் போல இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரையுமே திருமாவளவன் வந்து RSSல சேர்க்கிற வேலையை பண்ணிட்டு இருக்காரு. அவர் ராஜீவ் காந்தி அட்வொகேட்டையும் RSSல சேர்த்துட்டாரு. இப்போ அவர் இப்ப இனிமேதான் நான் போய் பார்க்கவே போறேன். அவர் இனிமேதான் என்ன சேர்த்தா RSSல சேர்க்கணும். ஆனா திருமாவளவன் சொல்றாரு, இல்ல சார் RSS கும்பலுடைய சதி சார் இது அப்படிங்கிறார். என்ன பேச்சு? அது எங்களுடைய PROவா இன்றைக்கு தமிழகத்துல RSS அமைப்புடைய PROவா திருமாவளவன் தான் இருக்காரு. போற வரவங்களை எல்லாரையும் RSSங்கிறார். நான் கேக்குறது சார், ஒரு 2 வீலரை பின்னாடி போய் உங்க கார் இடிக்குதுங்க, ஒரு SUV காருங்க, உங்களை தாக்குதல் நடத்துற வர்றவன் ஒரு 3 SUV கார்ல போற உங்களை 2 வீலர்ல வந்து தாக்குதல் அல்லது ஸ்கூட்டில வந்து தாக்குதல் நடத்துவாங்களா? பின்னாடி வந்து தாக்குதல், அதான் பின்பக்கமா வந்து ரிவர்ஸ்ல வந்து தாக்குதல் நடத்துறாங்களா? ஆகையால இந்த உளவியலை நீங்க கவனிங்க. நாங்க முறைச்சு பார்த்தோம், அதனால அடிச்சாங்க. இதுதான் திருமாவளவன் சொல்லுகிற வாதம். இப்ப திருமாவளவன் ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு, அட்மிட் பண்ணிடுறாரு, நாங்க அடிச்சோன்னு சொல்லிடுறாரு. அப்ப காவல்துறை என்ன பண்ணுது? இதான் எங்க கேள்வி சார். விடுதலை சிறுத்தைகள் என்பது கட்சி அல்ல, கும்பல். அவங்க இப்படிதான் செயல்படுவாங்க, தமிழ்நாட்டுக்கே தெரியும். நான் கேட்கறது காவல்துறை என்ன சார் பண்ணிட்டு இருக்கு?
இப்ப இதுல வீடியோ இருக்கு. முதலமைச்சர் என்ன பண்றார், தமிழக காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது, இப்ப வீடியோ ஊடகங்கள்ல வெளியாச்சு. இப்ப வீடியோ இல்ல அப்படின்னு சொன்னா நான் சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்நேரம் ராஜீவ்காந்தி சிறையில இருந்திருப்பாரு குண்டர். அவர் மேல பொய் வழக்கு போட்டிருப்பாங்க, SC ST பொய் வழக்கு போட்டு அவர் உள்ளத்தில் இருப்பாங்க. நீங்க ஊடக நண்பர்கள் நல்ல வேலையா அந்த வீடியோவை எடுத்து மக்களுக்கு காட்சிப்படுத்துறதுனால இப்போ வரைக்கும் அவரு சிறையில இல்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. இதுதான் தமிழகத்தினுடைய நிலைமை. ஏன் இவர் ஏர்போர்ட் மூர்த்திகா தானே சார் நடந்தது, DGP அலுவலகத்துல வச்சு பிளான் பண்ணி தாக்குறாங்க. அவர் திரும்ப எதிர்த்து தாக்க முனைகிறாரு. தாக்குனவங்க மேல வழக்கு இல்ல, தாக்கப்பட்டவர் மேல வழக்கு, அதுவும் குற்றச்சட்டத்துல. இதான நடக்குது தமிழகத்துல. இப்ப ராஜீவ்காந்தியும் ஊடகங்கள் இல்லைன்னா அந்த நிலைமைக்கு தான் ஆளாயிருப்பார். இதற்கு தமிழக காவல்துறை, தமிழக முதலமைச்சர் பதில் சொல்லியாக வேண்டும்.